ராதே கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உள்ளனில் நம்ம மாலை செய்ய போகிறோம். ஒயிட் கலர், மெரூன், க்ரீன் இந்த மாதிரி 3 கலர் யூஸ் பண்ணி மாலை செஞ்சுருக்கேன் நான். அதில் வந்து ஒயிட் பீட்ஸு, அதுக்கப்புறமாக ஃப்ளவர்ஸ், உங்களுக்கு என்ன ஃப்ளவர்ஸ் வேணுமோ, பீட்ஸ் வேணுமோ, அதாவது பாசி, அது கலரெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஒயிட் கலர் உள்ளன் நூல் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து மேஜிக் ரிங் ஒன்று போட்டுக்கலாங்க. இடது கை பக்கமாக நூலை வந்து எடுத்து உள்ள நூலை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரவுண்டாக இந்த மாதிரி மேஜிக் ரிங்கு கிடைக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 3 செயின்ஸ் வந்து போட்டுக்கலாம். 3 செயின்ஸ் போட்டு முடித்த உடனேவே டபுள் க்ராஸாக வந்து 5 டபுள் க்ராஸாக போடணும். 1 2 3 4 5ன்னு எண்ணிக்கோங்க. டபுள் க்ராஸாக போடுறப்போ 5 டபுள் க்ராஸாகவும் போட்டு முடிச்சுட்டு 5வது டபுள் க்ராஸாக போட்டு முடித்ததுக்கப்புறமாக அந்த முடியக்கூடிய அந்த நூலை வந்து ஃபஸ்ட்டு செயின் போட்டிங்க இல்லைங்களா, அந்த நூலை திருப்பிக்கோங்க. 5 டபுள் க்ராஸாக போட்ட உடனேவே பேக் சைடில் திருப்பிட்டு அந்த டபுள் க்ராஸாக போட்டு முடித்த அந்த 5வது டபுள் க்ராஸாவிலேருந்து ஃபஸ்ட்டு செயின் ஆரம்பித்தா அதில் வந்து அந்த நூலை விட்டு அப்படியே ஊசியில் எடுத்துடணும். இப்போ இந்த வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொக்கு மாதிரி, மல்லிகை மொக்கு மாதிரி கிடைக்கும். இது மாதிரி தான் நம்ம லைனாக இப்போ போட்டு வரப்போகிறோம். இது வந்து இந்த மாதிரி போட்டு முடித்த உடனே 2 செயின்ஸ் திரும்பவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாக திரும்பவும் அந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே வந்து டபுள் க்ராஸாக 6 டபுள் க்ராஸாக போடணும். ஒவ்வொரு இதுலேயும் 6 டபுள் க்ராஸாக, அந்த மல்லிகை மொக்குக்கு வந்து 6 டபுள் க்ராஸாக நம்மளுக்கு கணக்கு. இப்போது 1 வந்து போட்டுட்டோம். அடுத்தது வந்து 6 டபுள் க்ராஸாக வந்து போடணும். எண்ணிக்கை வந்து கரெக்டாக எண்ணிக்கோங்க. 6 டபுள் க்ராஸாக போட்டு முடித்ததுக்கப்புறமாக அந்த நூலை வந்து பேக் சைடில் விட்டு எங்கே வந்து அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ராஸ் ஆரம்பிச்சிங்களோ அதில் வந்து விட்டு அப்படியே எடுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மல்லிகை மொக்கு மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமாக 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. திரும்பவும் வந்து 6 டபுள் க்ராஸாக போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டபுள் க்ராஸ் ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா, அதாவது ஒவ்வொரு டபுள் க்ராஸாவிலையும் ஆரம்பிக்கக்கூடியது தான் கணக்கு. இப்போ 6 டபுள் க்ராஸாக 2 போட்டுட்டோம். 3வது டபுள் க்ராஸாக 6 போடுறப்போ அந்த போட்ட அந்த மல்லிகை மொக்கு 2 விட்டுட்டு 3வது மல்லிகை மொக்கு எங்கே ஆரம்பிச்சிங்களோ டபுள் க்ராஸாக அதில் வந்து அந்த உள்ள நூலை விட்டு டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மல்லிகை மொக்கு கிடைக்கும். இந்த மாதிரி 6 செட்டு நம்ம போடணுங்க. ஃபஸ்ட்டு வந்து செயின்ஸ் போட்டு 1 ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமாக 6 டபுள் க்ராஸாக, திரும்பவும் 6 டபுள் க்ராஸாக இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணுறப்போ ஒவ்வொரு மல்லிகை மொக்கு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி 6ம் கிடச்ச உடனே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 6வது டபுள் க்ராஸாக போட்டு முடிச்சு அது டைட் பண்ண உடனே இருக்கக்கூடிய அந்த மல்லிகை மொக்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு ஸ்லிப் டிச்சு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ரவுண்டு வந்து மல்லிகை மொக்கு ரவுண்டு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமாக அடுத்த லைன் ஆரம்பிக்கிறப்போ திரும்பவும் வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து 2 செயின் போட்டு தான் விட்டு அடுத்தது ஆரம்பிச்சிருப்போம். அந்த கேப்குள்ளே வந்து டபுள் க்ராஸாக 6 டபுள் க்ராஸாக போட்டு அதை வந்து அப்படியே ஃபுல்லாக டைட் பண்ணி எடுத்து திரும்பவும் 2 செயின் போட்டு திரும்பவும் வந்து அதே மாதிரி 6 போட்டிங்க அப்படின்னா இப்போ அழகான நம்மளுக்கு மல்லிகை மொக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு ரவுண்டு காரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ் கேப்பில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் 6, மொத்தம் வந்து 6 ரவுண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ ஒயிட் கலர் வந்து இந்த மாதிரி எத்தனை ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து 5 லைன் போடுறீங்களா, 6 லைன் போடுறீங்களா, 7 8ங்கிறது உங்களுடைய விருப்பம். நான் வந்து இப்போது ஒரு ரவுண்டுக்கு 6, அதே மாதிரி 6 லைன் போட்டு முடித்து அடுத்தது வந்து மெரூன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒயிட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி முடித்தோமோ அதே மாதிரி தான் மெரூனும் அதே மாதிரி தான் டபுள் க்ராஸாக வந்து 6 போட்டு அதை வந்து டைட் பண்ணிவிட்டு 2 செயின்ஸ் போட்டு திரும்பவும் 6 டபுள் க்ராஸாக போட்டு டைட் பண்ணினீங்க அப்படின்னா ஒவ்வொரு மல்லிகை மொக்காக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரவுண்டில் 6 முடித்து 3 ரவுண்டாக மெரூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமாக ஒயிட் கலர் உள்ளன் நூல் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டுட்டு திரும்பவும் க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். க்ரீன் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். திரும்பவும் வந்து ஒயிட் ஒரு லைன் போட்டுட்டு திரும்பவும் மெரூன் வந்து 3, திரும்பவும் வந்து ஒயிட் வந்து 6 லைன். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த நூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட்டு, க்ரீனு, மெரூனு இந்த 3மே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தாங்க நம்ம போடக்கூடியது வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து கலர் செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடக்கூடியது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும், அழகாகவும் இருக்கும் மாலை பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு சைடு இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒயிட்டு, மெரூனு, க்ரீனு, ஒயிட்டு இந்த மாதிரி கேப் விட்டு போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம தனித்தனியாக போட்டு வச்சுக்கணும். 2 சைடும் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக இந்த 2 சைடும் போட்டு வச்சுருக்கிறத வந்து அப்படியே சென்ட்ரு ஜாயின் பண்ணிடணும். கீழே வந்து சென்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அங்கே வந்து உங்களுக்கு
ஒயிட் கலரு, கோல்டு கலரு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய இது டிசைன்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வச்சு அதுக்கப்புறமாக கோல்டு கலர் பாசி கோர்த்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி மெரூன் கலர் கொஞ்சம் மாதிரி வச்சு நான் வந்து முடிச்சிருக்கேன். மேலேயும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு வந்து கழுத்தில் போடக்கூடிய மாலையாக இருந்தாலும் சரி, சுவாமி ஃபோட்டோவுக்கு போடக்கூடியதாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேலே வந்து முடிக்கிறதுக்கு வேணுமோ, நான் சாதாரணமாக இந்த உள்ளன் நூலில் இருக்கக்கூடிய இதுலேயே வந்து சங்கிலி மாதிரி போட்டு அந்த செயின்ஸ் போட்டு அதுலேயே வந்து அந்த கழுத்துக்கு வர மாதிரி போட்டிருக்கேன். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ ரெடிமேடில் கூட உங்களுக்கு வந்து வளையம் மாதிரி எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து முடிச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் வந்து அதில் செஞ்சுக்கலாங்க. என்னுடைய சேனல் வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாலைகள் எல்லாம் ரெடி பண்ணுறது, ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை, ஏலக்காய் மாலை, நிறைய சாக்லேட் மாலை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் நிறைய இருக்குது. பிளேட் டெக்கரேஷன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து அதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாலை வந்து நம்ம கையால் செஞ்சு சாமிக்கு ஃபோட்டோவுக்கு போட்டாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம செஞ்சு போட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்னுடைய பையனுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த மாலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை சொல்லிக்கிறதுக்கு அளவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த மாலை பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் பீட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ, எந்த நூல் இருக்கோ அந்த மாதிரி வச்சு அந்த கலர் காம்பினேஷன் வச்சு நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.